குரவே நம்ம துலாம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பெற்று நிற்கிறார். அதனுடன் சூரியன் இணைவு, புதன் இணைவு பெற்று 3 கிரகங்கள் உங்கள் ராசியிலே நிற்கிறது. புதன் ராசியில் இருப்பது யோக பலன், அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கிரன் புதன். அப்போது இந்த மாதத்திலே உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் உங்கள் ராசியிலே நிற்கிறது. அதே நேரத்திலே புதாதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் இணைவும் இருக்கிறது. அதாவது நுணுக்கமான ஒரு வேலையை செய்பவர்கள், நுணுக்கமான தொழிலில் இருப்பவர்கள், நுணுக்கமான அதாவது ஆய்வு ஆராய்ச்சி இது மாதிரியான ஒரு உத்தியோகம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கப் போகிறது. அதாவது மனம் மகிழக்கூடிய அளவிலே வருமானம் இருக்கும், குடும்பத்திலே நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அனைத்திலுமே நல்ல மேன்மை முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல யோக அமைப்பை காட்டுகிறது. உங்கள் ராசிநாதன் அட்டமஸ்தானாதிபதி ரிஷபத்தின் அதிபதியுமான சுக்கிரன் ஆட்சி பெற்று நிற்கிறார். அட்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருப்பதனாலும் உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் இவைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு, அப்படியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பை தரும். மேலும் பார்த்திங்கன்னா காரிய தடை தடங்கள் தாமதம் மந்தத்தன்மை, காரியங்களிலே மந்தத்தன்மை இவை அனைத்துமே மாறக்கூடிய அமைப்பை தருகிறது. மேலும் பழி பாவம் என்கிற ஒரு சுமையை ஏற்றுக்கொண்டு அதனால் மனக்கவலையில் இருந்தவர்கள், தீராத மனக்கவலை கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த தீராத மனக்கவலைகள் மாறும். பழி பாவங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும். செலவுகளால் துன்பத்தை வரவழைத்து கொண்டவர்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது. அதாவது செலவுகளால் துன்பம் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்காக செலவு பண்ணுறீங்கன்னா அது மேலும் மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்கத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகாது. ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து சரி கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் செலவு பண்ணாலும் அந்த செலவு மேலும் உங்களுக்கு துன்பத்தைத்தான் வரவழைக்கும். அது மாதிரியான செலவுகளால் துன்பத்தை அனுபவித்தவர்கள், ஒருவருக்கு உதவிக்காக கூட நீங்கள் பணம் கொடுத்துருக்கலாம். அந்த கொடுத்த பணம் கூட உங்களுக்கு துன்பமாகத்தான் மாறுமே தவிர அவர் நீங்கள் கொடுத்த உதவிக்கு நன்றிகரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் பிரயாணங்களிலே தடை தாமதம் அவை அனைத்தும் மாறும். எடுத்த காரியங்கள் மட்டுமல்ல, எடுத்த செயல்களிலும் ஒரு மந்தத்தன்மை முட்டுக்கட்டையாக செயல் நடைபெறாமல் நின்றிருப்பவர்களுக்கு அந்த செயல்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பை தருகிறது. களத்திர விரோதத்தினால் பாதிப்பை அனுபவித்தவர்களுக்கும் இந்த களத்திர விரோதம் என்பது இனி இருக்காது. இணக்கமான சூழ்நிலை, குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு தரும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் இடமான மேசம், இவ்விரண்டின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானத்தின் அதிபதி. அப்போது தன வரவுக்கு குறைவு இருக்காது. அதாவது சொத்துக்களால் வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு. சொத்துக்களால்னால் வீட்டை ஒரு வாடகைக்கு ஒத்திக்கி விடுபவர்கள், லீஸுக்கு கொடுத்திருப்பவர்கள், அதனுடைய லீஸின் தொகையை அதிகரித்து வாங்கக்கூடிய அமைப்பு, வாடகையை உயர்த்தி வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாடகைக்கு விட்டவர்களுக்கும் இடத்தினுடைய வாடகை அமைப்பு அதிக அளவில் கிடைக்கக்கூடியது. மேலும் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால இந்த விவசாயம் சார்ந்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான லாபகரமான ஒரு பலன் கிடைத்து தனவரவு கிடைக்கப்பெறும். வாக்கு மறுத்து பேசுவது, எதிர்த்து பேசுவது, வீண் பேச்சு பேசுவது போன்ற பேச்சுக்கள் இருக்க வாய்ப்பை காட்டுகிறது. அதிலே கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறதுல தேவையில்லாத அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்துவது மாதிரியான சுடு சொற்கள் வருவதற்கான அமைப்புகள் உண்டு. 2 நாக்கிலே செவ்வாய். அதனால் வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துவது மிக மிக அவசியம். எதிரிகள் என்று சொல்லக்கூடிய
உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம். இந்த உடன்பிறப்புகளே உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் அந்த எதிரிகளினுடைய பாதிப்புகள் இனி இருக்காது. அது உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது கண்ணுக்கு தெரியாதவங்க ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க எதிரி அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாலும் இருந்து வந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகும். அந்த எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு மற்றும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம், இவ்விரண்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்திலே உச்சம் பெற்று வக்ரகதி அடைந்து சஞ்சரிக்கிறார். அப்போது இதுவரைக்கும் வியாழ நோக்க பலத்துடன் இருந்த அந்த குரு பகவான் 3இன் அதிபதியும் 6இன் அதிபதியும் வக்ரகதி பெற்று உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தொழில் மேன்மை, மேலும் உங்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் விசுவாசத்தன்மை, அவர்களின் விசுவாசத்தன்மை, தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறுவது, அது மட்டுமல்ல ஆடை அணிகலன்கள், ஆபரண சேர்க்கைகள், தங்கம் நவரத்னம் போன்ற சேர்க்கைகள் ஏற்படுவது, மேலும் 6ஆம் இடம் அதனுடைய அதிபதியும் குரு பகவான் என்பதனால் உங்களுக்கு இந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். அதாவது நோயினால் பாதிப்பை அனுபவித்தவர்கள், நோய் தொந்தரவுகளில் இருந்தவர்கள், இவர்கள் அனைவருக்குமே அந்த நோய் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. நோய் தொந்தரவுனா நெருப்பினால் காயம் அல்லது நெருப்பினால் புண்கள், கொப்புளங்கள், கட்டிகள், இது மாதிரியான ஒரு விஷயங்கள் உடலிலே ஏற்பட்டு வேதனைகள் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், சிறு சிறு அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், இது மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அவை அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரும். அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பை தரும். மேலும் எதிரி தொந்தரவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடன் தொல்லையில் இருப்பவர்கள், கடன் பிரச்சனை இருப்பவர்கள், அவர்களுக்கு கடன் பிரச்சனை உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும். அதாவது ஆயுதங்களால் காயங்களை சந்தித்தவர்கள், ஆயுதங்களால் காயங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் வேதனை அனுபவிப்பவர்கள், மற்றும் நீரை கண்டு பயம் கொண்டவர்கள், விஷப்பூச்சிகளால் சிறு சிறு தொந்தரவுகள், அதன் கடியினால் வந்த பாதிப்புகளை அனுபவித்தவர்கள், இந்த மாதிரியான பாதிப்புகள் இனி உங்களுக்கு இருக்காது. அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தருகிறது. மேலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் 4ஆம் இடமான மகரம், மகரத்தின் அதிபதி 5ஆம் இடமான கும்பத்திலே ஆட்சி பலத்துடன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அப்போது சுகஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்தில், 4ஆம் பாவ அதிபதி 5இல், அப்போது உங்களுக்கு சுகத்திற்கு குறைவு இருக்காது. அனைத்து விதமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தரப்போகிறது. இப்போ 5இலே பூர்வீக ஸ்தானத்திலே சனி பகவான் ராகுவுடன் நினைவு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அதீத அளவில் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். வீடு வாகன யோகங்கள், வீடு இடம் வாகனம் போன்ற யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். அதாவது புதிதாக வீடு கட்டுவது அல்லது வீடு இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீட்டை வாங்கக்கூடிய யோகம் மற்றும் இடம் வாங்கக்கூடிய யோகம், வாகனம் பழுதுபட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த வாகனத்துக்கு என்று ஒரு விரயத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாகனம் விரயம் மாறி புது வாகனம், அந்த பழையதை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பை தரும். மேலும் தொழில் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா, சூரியன் சார்ந்த தொழில், அதாவது அரசு உத்தியோகம், அரசியல், அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அதாவது நிர்வாக பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், தங்க நகை தொழில் செய்பவர்கள், மேலும் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ நிபுணர்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், அதே நேரத்தில் குல தெய்வ வழிபாடு, அது மட்டுமல்லாமல் இந்த குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, தந்தை வழி குலத்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன் தரும். அதே மாதிரி சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது வட்டி தொழில் செய்பவர்கள், வட்டி வராமல் அசலும் வராமல்
கவலையில் இருப்பவர்களுக்கு வட்டியும் அசலும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். வட்டி தொழில் மட்டுமல்ல, வைரம் வைடூரியம் போன்ற கற்கள் விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், நாய் வளர்ப்பு விற்பனையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அழகு சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், அழகு நிலையம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும். மேலும் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது காவல், இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை, கிரானைட்கள், செங்கல் சூளை, கல், மண் சுமத்தல், உடைத்தல் போன்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அது மட்டுமல்ல இரத்த வங்கி வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள், மேலும் கிரானைட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இது மட்டுமல்லாமல் பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும். அதே நேரத்தில் இந்த புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது ஆசிரியர், வழக்கறிஞர், செய்தித்துறை மற்றும் இந்த செய்தித்துறை மட்டுமல்லாமல் இந்த சினிமா டைரக்டர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த சினிமா டைரக்டரு, சினிமா பாடகர், பாடல் இசையமைப்பாளர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக அமைப்பு உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த சுக்கிரனுடைய அமைப்பு மட்டுமல்ல, புதனுடைய அமைப்பு என்று பார்க்கும் பொழுது தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், மேலும் பேப்பர் பேனா தொடர்புள்ள தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், வங்கி வேலையில் இருப்பவர்கள், மேலும் அஞ்சல் துறை வேலையில் இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு யோக பலனை தரும். இந்த மருத்துவம் என்று சொல்லக்கூடியதை எடுத்தாலே இந்த மருத்துவத்துறை மட்டுமல்ல, மருந்து வியாபாரம் செய்பவர்கள், தொழிற்சாலை வைத்து நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனும் முன்னேற்றமான பலனும் தரப்போகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி, அதாவது கடகத்தின் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே கேது உடன் இணைந்து சஞ்சரிக்கிறது. உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கும். மனோநிலை நல்ல யோசனையும் நல்ல எண்ணங்களையும் புதினமான ஒரு சிந்தனைகளையும் தரப்போகிறது. அதன் மூலம் நீங்கள் அதிக அளவிலே முன்னேற்றமான பலன்களையும் அடையப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க உத்தியோக பதவி கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வெளிநாட்டு வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவர்கள், வெளிநாட்டு தகவலுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டு வேலை தகவல் மட்டுமல்ல, அதே போல் வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில் அனைத்தும் முன்னேற்ற பலன் தரும். இடமாற்றம், வீடு மாற்றம் சிந்தனையில் இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த இடமாற்றம், வீடு மாற்றம் அல்ல, நாடு மாற்றத்துக்கு உண்டான ஒரு யோகா அமைப்பையும் தரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு முன்னேற்றமான அமைப்பையும் தரப்போகிறது. 12ஆம் இடமான விரயஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியிலே சூரியனுடன் நினைவு பெற்று நிற்கிறார். அப்போது விரயம் அப்படிங்கிறது வந்து சுப விரயமாக இருக்கும். விசேஷ காரியங்கள் வீட்டில் நடத்தக்கூடிய அமைப்பு முடிவாகும். திருமண காரியம் அல்லது வீட்டிலே நடத்தக்கூடிய, அதாவது புதிதாக வீடு கட்டி நீங்கள் வந்து கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய யோக பலன், இது மாதிரியான ஒரு நல்ல விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு விரயம், சுப விரயம். புது வாகனங்கள் வாங்குவதும் ஒரு சுப விரயமாகவே எடுத்துக்கொள்ளலாம். புது வாகனம்னா அதாவது விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோக பலனையும் தரப்போகிறது. இந்த மாதம் ஐப்பசி மாதமானது துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய மாதமாக அமையும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.